Hello, my dear folks. Welcome to Anti-YouTuber vlog. Normal day. ரெண்டு நாளாக கோல்டு நண்பர்களே. 2 நாளாக இல்லை, ஒரு வாரமாக 2 நாளாக செம்ம ஜுரம். உடம்பு தாங்க மாட்டேங்குது. இந்த கோல்டு வந்தாலும் ஜுரம் கர்மாதத்தை சேர்த்து இத்துன்னு வந்துடுது. அதனால தான் வீடியோ போட முடியலன்னு போய் சொல்லலை. ஆனால் இந்த 2 நாளும் வெட்டியாக தான் இருந்தேன். இந்த 2 நாள் வீடியோ போடலான்னு தான் நினச்சேன். பட் தலையெழுத்து ஜுரம் வந்துச்சு. இன்றைக்கி தான் ஏதோ கொஞ்சம் அப்படி ரெக்கவர் ஆகி உட்காந்துருக்கவங்க முன்னாடி. அப்புறம் எங்கள் காலேஜில் எங்களை தண்ணி தெளிச்சு விட்டாங்கன்னா எப்போவும் அதான் பண்ணுவாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா செமஸ்டர் ஸ்டடி ஹாலிடேஸ்னு விட்டாங்க. நாளைக்கு ரெம்டிஆர் கிளாஸ் போனோம், அது ஒரு விஷயம். போயிட்டு ஆஃப்டர்நூன்லாம் வந்துடுவேன். அதுக்கப்புறம் போக வேண்டியது தான். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக போக மாட்டேன். ஸோ டெய்லி வீடியோ வர ட்ரை பண்ணுறேன், வீடியோ போடவும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்களா, பேச கூட முடியல, இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, அப்படியே சரியாயிடும் நம்புவோம். அப்புறம் இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னா ஹேர் மாதிரி போச்சு. காலை எழுந்தேன், எதுவும் பண்ணலாம், சும்மா தான் வெட்டியாக தான் இருந்தேன். போய் குளிச்சுட்டு வந்தேன். அப்புறம் டிஸ்கஷன் இருக்குதுன்னு கால் பண்ணாங்க. அந்த கால் டிஸ்கஷனில் போய் ஜாயின் பண்ணேன். கொஞ்சம் நேரம் கேட்டேன், அப்புறம் போயிட்டேன். அதுக்கப்புறம் கொடி கட்டுறன்ற பேரில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு சண்டை வந்துச்சு. இன்னமும் பேசலை எங்கள் அம்மா. அது அப்படியே 2 நாள் சரியாயிடும். எங்கள் அம்மா இந்த சினாரியோ எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும். நான் டென்ஷனாக ஏதாவது கற்றுவேன், அப்படின்னா எங்கள் அம்மா டென்ஷனாக ஏதாவது கற்றுவாங்க. கத்தி முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் 2-3 நாளைக்கு பேசாமல் இருப்போம். அதுக்கப்புறம் நாங்களே திரும்ப ஜெல் ஆகிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிடுவோம். ஸோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, அப்புறம் சண்டை போட்டோம். ஸோ மதியானம் பேசவே இல்லை. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு திரும்ப மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். அவ்வளோதான், ஒன்றும் பண்ணல. நாளைக்கு கிளாஸுக்கு போனோம், அதை மட்டும் முடிச்சுட்டு நாளைக்கும் இதே ரொட்டீன் ஃபாலோ ஆகும். அவ்வளோதான். மாத்திரை போட்டுன்னு இருக்கேன் காலிலேருந்து, அதனால தான் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. மாத்திரை போடுறேன், தூக்கம் வருது, தூங்குறேன். எழுந்தால் நல்லா இருக்குது. ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு நல்லா இருக்குது. திரும்ப கோல்டு திரும்ப எரியுது, திரும்ப ஜுரம் வர மாதிரி ஆரம்பிக்குது. திரும்ப மாத்திரை போடுறேன், தூங்குறேன், ஒரு 20 நிமிஷம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாமே நார்மல், பேக் டு த ஃபார்முன்ற மாதிரி திரும்ப பேக் டு த ஃபார்ம் போயிடுது. என்ன கர்மாந்திர ஜுரமோ இது தெரில, எப்போ சரியாகணும் தெரில, பார்ப்போம். குரல்லே எனக்கு தெரியும் எல்லாருக்கும் ரொம்ப கரகரன்னு. எவ்வளோ க்யூட்டாக இருந்துப்போ என் வாய்ஸு. க்யூட்டு வாய்ஸே போயிட்டு இப்போ கரகரன்னு மொட்டராஜன் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. மனசு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி என்ன பேசலாம் முக்கியமாக ஆன் பண்ணேன்னா ட்ரஸ்ட் இஷ்யூன்னு சொல்ல முடியாது, ட்ரஸ்ட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த ஸ்கேம் 1992 பார்த்துருக்கீங்களா? அதில் சொல்ல பாருங்கள், உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லியான வெல்த்துனது ட்ரஸ்ட்டு. அந்த மாதிரி தான் ட்ரஸ்ட்டுன்ற ஒன்றை இருக்கிற வரைக்கும் அது தெரியாது, நம்ம பாட்டன் ஜாலியாக இருந்துடும். பட் அந்த ட்ரஸ்ட்டு எப்போ ஒருத்தர்னால உடையுதோ, அந்த ட்ரஸ்ட்டே உனக்கு ஒரு பெரிய ஆப்பாக உன் கண்ணு முன்னாடி விஸ்வரூபம் வச்சு ஆடுதோ, உன்னை அப்படியே அடித்து நொறுக்கி உன்னை ஸ்லோ ஆக்கி உனக்கு தெரியாமலே உனக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய குறி பறித்து உன்னை கீழே தள்ளி விட்டு, இந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் இந்த ட்ரஸ்ட்டுன்ற ஒரு வார்த்தை எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த வார்த்தைன்னு இல்லை, அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு நம்பிக்கை, எல்லாமே இந்த ட்ரஸ்ட்டுன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உனக்கு தெரியும். உடனே ஃபிலாசபர் மாதிரி பேசுகிறேன் நினைக்காதீங்க, ஏன்னா அடி வாங்கினது எப்படி. ஒருத்தரை நம்பி ஒன்று சொல்லுவோம், சரிங்களா? சரி, இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க மீன்ஸ் தான் மனசு ஒரு மாதிரி அர்த்தமாக இருக்குது, என் மனசுக்குள்ள இது ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இதை போய் சொல்லுவோம், ஓகேவா? அவங்க அதை சொல்ல மாட்டாங்க, யார்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்கன்றதுனால தான் அதை சொல்கிறது, அதை பண்ணுறது. நமக்குள்ளேயே இருக்கோன்னு நினச்சி நம்ம ஒன்று பண்ணுறது, நம்மளை தாண்டி வெளில போயிட்டு அதுக்கான கையாசை கூட்டிகிட்டு வரும்போது தான் வலிக்கும். ஏன்னா இப்போ எனக்கு அப்படி தான் வலிச்சிட்ருக்கு. ஆக்சுவலாக நான் பண்ணது தப்பாக சரியான்னு கூட இப்போ யாரும் சொல்ல மாட்டேன். எல்லோரும் தான் லிட்டரே சொல்லப்போனால் அந்த அந்த விஷயத்தினால அவங்க எல்லோரும் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
உங்களுக்கு வந்து ஒரு இது வந்துடும். நீங்கள் சரியே பண்ணியிருந்தாலும் உங்கள் மனசுக்கு அது தெரியும் அது சரிதான்ட்டு. பட் எல்லாரும் உங்களை ஒதுக்க ஆரம்பிக்கும் போது அது சரியா தப்பான்னு கூட உங்கள்கிட்ட யாருமே கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது தான் கஷ்டம். இப்போ நான் அந்த ஸ்டேட்டில் தான் இருக்கேன். ட்ரஸ்ட்டை பார்த்து வைக்கணும், ரொம்ப பார்த்து வைக்கணும். எப்படி ஜோன் அவுட் ஆகிறோம் பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, அப்படியே மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன நடந்ததுன்னு சொல்ல போனால், ஒருத்தங்க இருக்காங்க ஓகேவா, உங்ககிட்ட வந்துட்டு நானும் ஒருத்தர் இருக்கார் ஓகேவா, எங்கள் 2 பேருக்கும் ஒன்று சரின்னு பட்டுச்சு. எங்கள் 2 பேருக்குமே அது கரெக்டாக சரின்னு பட்டுச்சு. ஸோ வந்துட்டு அதை வந்து நாங்கள் வந்து சொன்னோம் ஒருத்தவங்க கிட்ட. ஸோ அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. பட் நாங்கள் யோசிக்கிறதே தப்பு, நாங்கள் பண்ணுறதே தப்பு. இவங்க வந்துட்டு எங்களுக்கு பின்னாடி வேலை பார்க்குறாங்க, எங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை பார்க்குறாங்க. இப்படிலாம் நினச்சி இப்படிலாம் போயிட்டு அங்கே சொல்லவும் அது நடக்கவும் எங்களுக்கு பிடிச்சவங்களே வந்துட்டு இப்போ எங்களை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை மீன்ஸ் எங்கள் எல்லாரையும் கிடையாது, என்னை இப்போ ஒதுக்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. யாருமே இப்போ மூஞ்சை குத்தி சரியாக பேசலை. ஒரு நாள் நேரில் போனால் பேசுவாங்களா என்னன்னு தெரில. பட் ஆனால் தெரில, எனக்கு ஃபீல் ஆகுது அவங்க என்னை ஒதுக்குற மாதிரி. ஆனால் எனக்கு அதான் நண்பர்களே புரியல. இப்போது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஒரு இதில் இருக்க அப்படின்னா, உனக்கு நல்லது நினைக்கிறேன்னா நீ என்ன பண்ணணும்? நீங்கள் பண்ணுறது தப்பாக இருக்குன்னா தப்பு, நான் உங்களுக்கு தப்புன்னு புரிய வைக்க தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதை புரிஞ்சிக்கணும். பட் அதெல்லாம் இல்லை, நீ என் கூட இருந்தீங்கன்னா என் சைடு மட்டும் தான் நிற்கணும், நான் தப்பு பண்ணாலும் சரி பண்ணாலும் என் பக்கம் தான் நிற்கணும்னு நினைக்கிறது என்ன இது எனக்கு புரியல. மனுஷன் புத்தி அப்படிதான் போல. நான் எல்லாரும் தான் சொல்கிறேன், என்னையும் கூட சேர்த்து தான் சொல்கிறேன். பட் ஆனால் என்னை யாராவது தப்புன்னு சொன்னால் நான் அதை ஏற்றுப்பேன், உண்மைதான். நான் இப்போ உங்கள் கேமரா முன்னாடி சொல்கிறேன், இது பண்ண முன்னாடியே கேமரா முன்னாடி வச்சு பேசுகிறதே வந்துட்டு ஓப்பனாக என் மனசில் இருக்கிறது எல்லோரும் பேசணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா வந்துட்டு அதான் இந்த ஓப்பனாக பேச போய் தான் இப்போ நான் நிறைய கேஸ் பார்த்துட்ருக்கேன். அதனால தான் எவங்கிட்டே சொல்ல வேணாம், இங்கே இருக்க இந்த கேமரா முன்னாடி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் உட்காந்துருக்கேன். தான் நம்ம ஒன்று ஓப்பனாக சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணல, நம்ம அதுக்காக ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் வைக்கிறோம், அது அப்பார்ட் ஓகே. ஆனால் நான் அவனை அப்போஸ் பண்ணாலே நீ என்னை ஏன் அப்போஸ் பண்ணுற, நீ என்ன அந்த பக்கம் போய் ஜாயின் பண்ணுறியா, நீயும் இப்படி பண்ணுறியே, பிட்ரேல் பண்ணுறிய. அந்த பெட்ரேல்ன்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒரு வலி தரக்கூடிய வருது. நம்ம ஈஸியாக நமக்கு பிட்ரேல் நடந்ததுன்னா நம்ம சொல்லிடலாம். ஆக்சுவலாக இப்போ கூட பார்த்திங்கன்னா எனக்கு பிட்ரேல் நடந்திருக்கு, நான் பிட்ரேல்னு சொல்லிட்டு போயிடலாம் ஓகேவா. நான் ஏன் பிட்ரேல் சொல்ல மாட்டேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்னை அப்படி சொல்லலாம். அப்போ சொல்லும் போது நான் பிட்ரேலே பண்ணலை, நான் பிட்ரேல் பண்ணுன்றது மென்டாலிட்டியில் பண்ணல. இத்தனைக்கும் நான் பிட்ரேலே பண்ணலை, நியாயமாக பார்த்திங்கன்னா அது பிட்ரேல் கிடையாது. ஆனால் வந்துட்டு அவங்க பிட்ரேல் பண்ணிட்டேன்னு சொன்னால் அந்த ஒரு வலி வரும்ல, அந்த வலி என்னது எனக்கு தெரியும், அதை நான் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வரைக்கும் நான் எப்போவுமே யாருமே பிட்ரேல் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த நம்பிக்கை துரோகம் ரொம்ப தப்பு, அது நம்ம பண்ணுறதும் தப்பு, அதுக்கு சொல்கிற மாதிரியே சொல்கிறதும் தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். சொன்னால் சொல்லி காட்டலாம், அவனை ஹர்ட் பண்ணணும்னு நீ நினைக்கிற, அவனை பிட்ரேல் பண்ணிட்டான் உனக்கு வலிக்குது, நீ அவனை ஹர்ட் பண்ணிடு அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ அதை சொல்லலாம். பட் ஆனால் அவனுக்கு வந்து அவன் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டான். அவன் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு யோசிக்கணும், அவன் வந்து இதை வேணும்னு பண்ணியிருப்பானா இல்லையா, அவன் கரெக்டாக இருப்பானா இல்லையா, அவனை பற்றி உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு தெரிஞ்சவங்க முன்னாடியே போயிட்டு நீ என்னை துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ வலிக்கும் சொல்லுங்கள். அவன் உண்மையிலே துரோகம் பண்ணியிருந்தானா ஓகே ஃபைன் முடிஞ்சிச்சு, அவன் வேணும்னு பண்ணலனா அவனுக்கு எவ்வளோ வலிக்கும். இங்கே ஆரம்பித்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. நண்பர்களே, இந்த மாதிரி வீட்டில் அம்மாவும் பேசலையா, நீங்கள் இந்த மாதிரி நிறைய மனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு.
இதுக்கு தான் யார்கிட்டயும் வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது போல். க்ளோஸ்ன்னு இல்லை, மனுஷனோட இயற்கையை புரிஞ்சிக்கணும். மனுஷனா வந்துட்டு இவ்வளோதான், இவ்வளோதான், இவ்வளோதானா இவ்வளோதான், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு உனக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இந்த மனுஷ பதறுகளே அப்படிதான், நீயும் ஒரு மனுஷ பதர் தான், அது வேற விஷயம். அதை நீயும் ஒத்துக்கணும். நீ ஏதாவது ஒன்று பண்ணிட்டுனா கூட உனக்கு அந்த கில்ட் இருந்ததுன்னா அவர்கிட்ட கேட்டுட்டு நீயும் ஒன்று ஒத்துக்கணும், நம்மளும் ஒரு மனுஷ பதர் தானே, இந்த மனுஷ பதறுங்களே இப்படிதான் அப்படின்றத நீ புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். லைஃப் இஸ் அ ட்ராமா. ரொம்ப வாய்ஸ் லோவாக இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க நண்பர்களே. வேணும்லாம் லோவாலாம் இல்லை, என்னால் சத்தமாகவும் பேச முடியல, ப்ளஸ் வந்து ஃபேன் போடாமலே உட்கார முடியல, வெந்து வெந்து ஊற்றுது, கொட்டுது. ஆனால் எனக்கு இதுதான் நண்பர்களே புரியல, இப்படி வெயில் அடிக்குது, நல்லா வெயில் அடிக்குது, ஆனாலும் எனக்கு எப்படி கோல்டு வருது ஜுரம் வருதுன்னு எனக்கு தெரில. ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்டா என்னன்னு தெரில. சரி ஓகே நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறது இதுதான்ப்பா இன்னியோட கருத்து ஆஃப் த டே. யாரையோ வந்துட்டு இவங்க என்னை பிட்டல் பண்ணிட்டாங்க, இவங்க நான் முதுகில் குத்திட்டாங்க, இவங்களை நம்பி நான் இதை சொன்னேன் அப்படிலாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நான் வெளில போயிடுச்சு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. முதல்ல அப்படி சொல்லாதீங்க. இங்கே ஒருத்தர் இருப்பான், இல்லைனா நான் அவனுக்கு இல்லையா, நீயே அவனை கிரியேட் பண்ணிக்க. உன்னை மல்டி பர்சனாலிட்டி டிசார்டருக்குள்ளேயே அவன் தள்ளினாலும் பரவாயில்ல, அது கூட ஒரு நல்லது தான். உன்னை பிரித்து விட்டு நான் ரொம்ப நல்லவனாகவும் ஒருத்தர் வச்சுருப்பான், ரொம்ப கேட்டவனாகவும் வச்சுருப்பான், ஒருத்தனை டிஸ்டர்ப் பண்ணிக்க விட மாட்டான். ஸோ உன்னுக்குள்ளே ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஏதாவது ஒன்றா அவன்கிட்ட போய் புலம்பு, வச்சா இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, அம்மாண்டா முடியலடா அப்படின்னு புலம்பு. அப்போ உள்ளே இருக்கான் அவனாவே சொல்லுவான், டே பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை, ஓடே நம்ம 2 பேர் இருக்கோம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கான் அவனே சொல்லுவான். ஓகேவா? அவனை மட்டும் நீ நான் ஹெல்த்தியாக பார்த்துக்கோ, லைஃப் நல்லாயிருக்கும். எதுவாக எந்த விஷயமா இருந்தாலும் வெளில இருக்க மனுஷ பதர்களாக நம்பாது, உனக்குள்ளே இருக்கவனை மட்டும் நம்பு, சரியா? ஏன்னா நம்பிக்கை, ட்ரஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இஸ் அ காஸ்ட்லியஸ்ட் பிஸ்னஸ். அதை யார் வேணால் யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க. அந்த காஸ்ட்லியஸ்ட் பிஸ்னஸை பண்ணி எல்லோரும் ரிச்சாக தான் பார்ப்பாங்க. நீ அதுக்கு உழுந்துடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே ஓகே நண்பர்களே, பாய் பாய். நாளைலேருந்து வீடியோ வந்துடும். டெய்லி இந்த மாதிரி வந்துட்டு லைஃப் லெசனு என்ன தோணுதோ இங்கே பாருங்கள். காம்பவுண்ட் எஃபெக்ட் படிக்கிற நண்பர்களே, வெற்றிகரமாக ஒரு புக்கு எடுத்து 10 பேஜ் தாண்டி இருக்கேன். எப்போவுமே எதுவுமே பண்ண மாட்டேன், இந்த 10 பேஜ் கூட தாண்ட மாட்டேன். எப்படியோ அதிசயமாக ஒரு நாளைக்கு 1 லைனு 2 லைனு, 1 பேரா 2 பேரா பச்சாலும் பரவாயில்ல, படிக்கிறோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் உட்காந்து பச்சின்னு இருக்கேன். ஒரு 10 பேஜ் தாண்டிட்டேன் எப்படியோ, ஹாப்பி. இதே மாதிரி அந்த புக்கை முடிச்சிட்டேன்னா மை ஃபஸ்ட்டு ரீட் அண்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருவேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தைரியம் வந்துடும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி புக்கு வாங்கலாம், காசு செலவு பண்ணலாம், புக்குக்கு நம்ம படிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ அந்த நம்பிக்கை வச்சுன்னு நிறைய புக்காக வாங்கி படித்து நிறைய அறிவு எடுத்துக்கணும். அதெல்லாம் படிக்கிறவங்களாம் அறிவாளியும் கிடையாது, படிக்காதவன் அறிவு இல்லைன்றவனும் கிடையாது, அது ஒரு விஷயம். இருந்தாலும் வந்துட்டு படிக்கிறதுன்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். இப்போ நான் உட்காந்து பேசின்னு இருக்கேன்ல, இந்த மாதிரி ஒரு தெளிவு கொடுக்கும். உங்களுக்குள்ளே இருக்க ஒரு கேரக்டரையோ இல்லை உங்களை நீங்களை பார்த்துக்கிறதுக்கு அது ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். படிக்கிறது தானே இல்லை, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும், அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும். இப்போ ஜஸ்ட்டு எனக்கு குப்பை பொறுக்கிறது பிடிக்கும்னா கூட அது கூட உங்களுக்கு பிடிச்ச விஷயந்தான். எவனோ ஏதாவது சொல்லுவான்லாம் நினைக்காதீங்க, உங்களுக்கு தேவை அது. ஸோ அது எப்படிலாம் பொறுக்கலாம், குப்பை பொறுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, என்ன இருக்குது, குப்பை பொறுக்கிறதுனா எப்படி, குப்பை பொறுக்கிறதுன்ற அந்த வார்த்தை எப்படி வந்து, இந்த மாதிரிலாம் நீங்கள் அதை தேடி படிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் படிக்கலாம், கேட்கலாம், தெரிஞ்சிக்கலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்குள்ளே இருக்கிறவன் வளர ஆரம்பிச்சிருவான், உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இதே மாதிரி இன்னொரு ரா கண்டென்ட்டோட, ரா லைஃப் லெசன்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடம் இந்த விலைப்படுவது உங்கள் இளமாறன், சைனிங் ஆஃப். பாய் பாய்.